Welcome. I'm N.S. Lavanya, Assistant Professor, Department of English Cases, Kasinadar College of Arts and Science. இந்த வீடியோல ரீடிங் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பார்ட் ஆஃப் த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சிலபஸ் prescribed by University of Madras for first year students. Dear students, இத தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதனால இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். See this. Listening and speaking, இது யூனிட் 2. என்னென்ன விஷயம் இருக்கு பார்க்கலாம். Listening with a purpose, effective listening, tonal variation, listening for information, asking for information, giving information, இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் listening and speakingல வருது. இது நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் listening with a purpose. இந்த டாபிக்ல எப்படி நீங்க எந்த பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க லிசன் பண்ணுவீங்க, ஸோ என்னென்ன மாதிரி வேஸ் ஆஃப் லிசனிங் இருக்கு, டிஃப்ரெண்டா எப்படி இருக்கு, அது நீங்க பாருங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் அது என்ன வேஸ் ஆஃப் லிசனிங்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் வே, லிசனிங் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஒரு சந்தோஷத்துக்காக லிசன் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் மியூசிக் இல்ல வீடியோஸ் ஷோஸ் ஏதாவது பாக்குறீங்க, அப்ப நீங்க ஐ கான்டாக்ட் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். நீங்க புரிஞ்சதை நீங்க வெளிப்படுத்தணும். ரியாக்ட் டு வாட் இஸ் பீயிங் செட். நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், லிசனிங் டு லேர்ன் சம்திங் நியூ. சப்போஸ் ஏதாவது ஒரு புது விஷயத்த நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா, நீங்க இத பத்தி இந்த விஷயத்த பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா, தெரியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஐடியாஸ் புதுசா அவங்க சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால லேர்ன் பண்ண முடியும். தேர்ட் வே என்னன்னா, நீங்க ஸ்பீக்கர் என்ன பேசுறாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஐடியாஸை ஷேர் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணணும், லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். அதுக்கப்புறமா நல்லா கூர்ந்து கவனிச்சு, அதுக்கப்புறம் ஒரு டைம் கிடைக்கும் போது உங்க ஐடியாஸை நீங்க ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அது சால்வ் பண்ண போறணும் அப்படின்னா அது ஃபோர்த் வே. அது என்ன பண்ணும், ரொம்ப க்ளோஸா லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எய்ம் இருக்கு, ஸோ அதை பத்தி நினைக்கணும். அதுக்கப்புறம் உங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ண வழி கிடைக்கும். அஞ்சாவது ஃபாலோ டைரக்ஷன்ஸ். இப்போ டைரக்ஷன், யாராவது உங்களுக்கு வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டைரக்ஷன்ஸ் கேட்கறாங்க, இல்ல வேற ஏதாவது விஷயத்த பத்தி டைரக்ஷன் கேட்கறாங்கன்னா நீங்க இப்படிதான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபைனலி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஒரசி, இந்த வேர்டு வில்கின்சன் கான்செப்ட். அப்படின்னா ஒரு ஃப்ளூயண்டா ஒரு லாங்குவேஜ் நீங்க கான்ஃபிடென்ட்டா கரெக்டா யூஸ் பண்ணணும். அது ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் ஃபார்ம். ஸோ அதுதான் ஒரசி. இப்ப நீங்க நல்ல ஃப்ளூயண்டா இருக்கீங்க, பேசுறீங்க, எழுதுறீங்க, படிக்கிறீங்க, லிசன் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஒரசி. ஸோ இது ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதுல ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங், ரைட்டிங், அந்த LSRW ஸ்கில்ஸ் நல்ல ஃப்ளூயண்டா இருந்ததுன்னா அதுக்கு தான் ஓரசின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், எஃபெக்டிவ் லிசனிங். நீங்க ஒரு எஃபெக்டிவ் லிசனர், நல்ல லிசனரா ஆகணும்னா என்ன பண்ணணும், ஸ்பீக்கர் எப்ப பேசினாலும் ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அவங்க என்ன பேசுறாங்களோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது ஏதாவது நல்ல வேர்ட்ஸ், தெரிஞ்ச வேர்ட்ஸ் இருக்கா அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா சங்க்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீனிங் வரும். ஸோ அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணா நீங்க ஒரு எஃபெக்டிவ் லிசனரா ஆக முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒரசி. அதுல 4 கைண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிசிக்கல், நம்ம வாய்ஸ், நம்ம பாடி லாங்குவேஜ். லிங்குவிஸ்டிக் அப்படின்னா நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமா. காக்னிட்டிவ் அப்படின்னா கண்டென்ட் பத்தி. அப்புறம் ரீசனிங், யாராவது சொல்றதை புரிஞ்சுக்கிறது, கரெக்டா ரீசன் பண்றது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ் எப்படி அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், சோஷியல் அண்ட் எமோஷனல். அதுதான் அவேர்னஸ். என்னது ஸ்பீக்கிங், லிசனிங், மற்றவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிறது, ஒர்க்கிங் வித் அதர்ஸ், இதெல்லாம் இந்த கான்செப்ட்ல வந்துடும். டோனல் வேரியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேசும்போது டோன் வேரி ஆகாம ஒரே மாதிரி, மொனோட்டோனஸ்னா ஒரே மாதிரி இருந்தா நம்ம ஆடியன்ஸ், நம்மள பாக்குறவங்க யாரும் நம்மள லிசன் பண்ண மாட்டாங்க, போர் அடிக்கும் அவங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்க டோனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த எழுத்துக்களுக்கு அந்த வார்த்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தினீங்கன்னா எல்லாரும் உங்க ஸ்பீச்சுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ டோன்னா என்னன்னா ஒரு பர்சனோட வாய்ஸ். இப்போ நம்ம வந்து சில இடத்துல வந்து நான் மெல்லமா பேசியிருப்பேன், சில இடத்துல வந்து நம்ம வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் என்னன்னா ஸ்பீக்கர் வந்து எப்படி என்ன மூட்ல இருக்காரு, என்ன ஆட்டிடியூட்ல இருக்காருன்னு தெரியும். கான்பிடென்டா இருக்காரா, வருத்தப்படுறாரா, அக்ரி பண்றாரா, இல்ல வேற ஏதாவது சொல்றாரா, இதெல்லாம் வந்து அவரோட வாய்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து லிசனருக்கு எப்படி இருக்கும்னா ஸ்பீக்கர் என்ன சொல்றாருன்ற விஷயத்த வந்து நல்லா கிரகிக்க முடியும். ஸோ அதனால டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஃபாலிங் டோன், ரைசிங் டோன், ஃபாலிங் ரைசிங் டோன்னு 3 வகை இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபாலிங் டோன் பார்க்க போறோம். அது எதுல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபாலிங் டோன் இப்ப சாதாரணமா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறீங்க அப்படின்னா, ஐ லிவ் இன் தமிழ்நாடு, ஹி இஸ் 20 years old, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபாலிங் டோன் தான். WH கொஸ்டின்ஸ், வேர் டு யூ லிவ், வென் டிட் யூ கம், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஃபாலிங் டோன் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ், க்ளோஸ் யூ புக்ஸ் அண்ட் லிசன், டேக் இட் அவே, இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது ஃபாலிங் டோன் தான். எக்ஸ்கிளமேட்டரி உங்களுக்கு தெரியும், எப்படி வந்து ஆச்சரியப்படுற மாதிரி, ஹவு நைஸ் ஆஃப் யூ, வாட் எ பிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபாலிங் டோன் தான் வரும். டோன் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமா பேசினா போதும். டேக் கொஸ்டின்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இப்ப வந்து ஸ்பீக்கர் வந்து லிசனர் வந்து தன்னோட சொல்ற விஷயத்தை வந்து அக்ரி பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார். இந்த சென்டென்ஸ் பாருங்க. இட் இஸ் குட், இஸ்ன்ட் இட், தே ஆர் பிரெட்டி, ஆரன்ட் தே. ஸோ இதெல்லாம் ஃபாலிங் டோன். இது வந்து நல்லது, நல்லது தானே, அது ரொம்ப அழகா இருக்கு தானே, இப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் வந்து லிசனர் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா அவர் சொல்ற விஷயங்களுக்கு ஆமா சொல்லணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் ஃபாலிங் டோன். இப்ப ரைசிங் டோன் ஜெனரல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அப்ப கேட்கும்போது, ஹேவ் யூ ரெட் த நாவல், வுட் யூ ப்ளீஸ் பாஸ் தி சால்ட். அப்புறம் இன்வால்வ்மெண்ட் இன்ட்ரெஸ்டோட கேட்கிற கொஸ்டின், when did you arrive, what did you say, did you like the gift, why didn't you join us at lunch. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்கிற SR/No கொஸ்டினுக்கு நீங்க ரைசிங் ஆக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரைசிங் டோன். ஸோ ஃபாலிங் அண்ட் ரைசிங் டோன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ஆன்சர்ல அப்படின்னா நீங்க வந்து ஃபாலிங் அண்ட் ரைசிங் டோன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து have we nearly finished, did you know she was there, well I remember her face. இந்த மாதிரி வந்து இம்ப்ளைடு மீனிங் இருக்கிற இடத்துல நீங்க வந்து ரைசிங் ஃபாலிங் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்க இதெல்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு குழப்பம்லாம் எதுவும் வேண்டாம். ப்ராக்டிஸ்ல நம்மளுக்கு இதெல்லாம் வரும். அதனால தான் டெய்லி வந்து ரீடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து எழுதிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எல்லாம் லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் எல்லாத்திலும் இருந்துட்டே இருக்கும்போது இங்கிலீஷ் வந்து நம்ம நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி ப்ராக்டிஸ் மேக் யூ பாசிபிள். நெக்ஸ்ட் டாபிக் லிசனிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்கேன், அதை படிக்கிறேன், கேளுங்க. ஸ்னேகா, ராஜன் 2 பேரும் பேசுறாங்க. ஸ்னேகா சொல்றான், ஹாய், ஜஸ்ட் கேம் டு கிவ் யூ த கேக் ஐ மேட். ராஜன், வாவ், லுக்ஸ் எம்மி, தேங்க் யூ. வாட்ஸ் த ஹரி, ஆர் யூ கோயிங் சம்வேர்? யா, ஐ எம் பிளானிங் டு கோ டு த காலேஜ் ரீடர்ஸ் கிளப். ஓ, ஐ டிடன்ட் நோ அபவுட் இட். வேர் இஸ் இட்? இட்ஸ் ஆன் த ட்ரங்க் ரோட் நியர் த ஹில் ஸ்டேஷன். There's so much reading and fun there. Is the club open on all days? No, only on weekends from 3 to 7 p.m. இந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது எப்படி வந்து லிசன் பண்றாங்க இன்ஃபர்மேஷனுக்காக. நெக்ஸ்ட் வந்து எப்படி இன்ஃபர்மேஷனை கேட்பீங்க, யாருக்கிட்டையாவது வந்து ஏதாவது விஷயம் வந்து கேட்கறதுனா எப்படி கேட்கணும், இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். Could you tell me how to get to the bus station? நீங்க வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு யாரையாவது கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். Do you know that old man? Do you know how much is this car cost? எவ்வளவு இந்த கார் அப்படின்னு கேக்குறீங்க. நெக்ஸ்ட், எங்க வந்து அம்ப்ரெல்லா வாங்கணும். Do you happen to know where to buy an umbrella? Can you tell me what the time is? யாராவது டைம் கேக்குறீங்கன்னா what's the time கேட்கலாம், இல்ல can you tell me what the time is, கொஞ்சம் ப்ளீசிங்கா கேட்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம வந்து ஜெனரஸா பதில் சொல்லுவாங்க. I would like to know your name. I would like to know what you think about this idea. I wondered if you could tell me why the meeting was cancelled.
இப்போ மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும், அதுக்காக நீங்க எப்படி கேட்குறீங்க. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்க டே பை டே லைஃப்ல வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. பேசிட்டே இருந்தீங்க, லிசன் பண்ணிட்டே இருந்தீங்க, எழுதிட்டே இருந்தீங்க, படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல தான் வரும். இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க நாலேஜ் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன். இப்ப யாராவது உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்கன்னா ஃபார்முலா இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ வுட் ஹாப்பி டு ஆன்சர் தட். நீங்க கேட்கும்போது நான் வந்து சொல்றேன்ற மாதிரி அர்த்தம். இட் வுட் பி பிளஷர் டு ஹெல்ப் யூ. இன்ஃபார்ம்ல பேசும்போது ஜஸ்ட் ஷியோர், நோ ப்ராப்ளம், லெட் மீ சி இந்த வேர்ட்ஸே போதும். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை சொல்றதுக்கு, ஆனா உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. அப்ப ஃபார்முலா பேசும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு டீசெண்டா பதில் சொல்லணும். அப்ப எப்படி சொன்னா, ஐ எம் அஃப்ரைட் ஐ டோன்ட் ஹேவ் த ஆன்சர் ஃபார் தட். ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூ, அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ அபவுட் இட். அதாவது இதை டீசெண்டா எப்படி சொல்றீங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் பத்தி தெரியாது, நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறீங்க இன்ஃபர்மேஷன், ஆனா எனக்கு அது தெரியாதுன்னு சொல்றது. நெக்ஸ்ட் இன்ஃபார்முலா சொன்னீங்கன்னா இதே விஷயத்த, சாரி ஐ கான்ட் ஹெல்ப் யூ அவுட், சாரி பட் ஐ டோன்ட் நோ தட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். See the video fully, subscribe it. Thanks for watching the video. We meet next time.